தனது இக்கட்டான நேரங்களிலும் கூட இங்கே வருகை தந்திருக்கின்ற மூத்த வழக்கறிஞர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய உமர் காலித் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய புதுதில்லியை சார்ந்த சமூக செயற்பாட்டாளர் திருமிகு மனோஜ் ஜோத்ஸ்னா லஹிரி அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவினுடைய மாநில அன்பு சகோதரர் பஷீர் அகமது அவர்களே, உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையினுடைய வழக்கறிஞர் தோழர் ஏ முருகன் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தினுடைய மாநில பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அல்தாஃபி அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஹபீபுர் ரஹ்மான் அவர்களே, என்னோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற எஸ்டிபி கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களே, முபாரக் அவர்களே, நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய கருத்துக்களை இங்கே கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த அரங்கம் உருவாகுவதற்கு ஒரு அறச்சீற்றம் காரணமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை இங்கே நமது அன்பு தோழர் வழக்கறிஞர் கென்னடி சார் அவர்களை பேசவிட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சு முழுக்க இந்த சமூகத்தின் மீதான கோபம் தீப்பொறியாக நம்மிடத்திலே வந்தால் நாம் அனைவரும் ஒரே பார்வையோடு இந்த சமூகத்தை அணுகுவதில்லை என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரணம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட ஒருவன் அதற்கான தயாரிப்பை எப்படி செய்வானோ அதே போன்று நகருகிறது என்பதை தெரிந்து கொண்ட ஒருவரால் இந்த மண்ணில் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணங்கள் தான் இந்த நிகழ்விலே கலந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள். ஏன் இதை நான் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவினுடைய இறையாண்மையை குளிதோண்டி புதைப்பதற்கான எல்லா காரியங்களிலும் ஏறத்தாழ 80% தாண்டி இன்று வெற்றிக்கனியை பறிக்கக்கூடிய இடத்தில் பாசிச அரசும் பாசிச சித்தாந்தங்களும் அத்தோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்று நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் இந்தியா, இந்த நாடு எப்படி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களை, இந்த நாட்டை உண்மையாக பாதுகாக்கக்கூடியவர்களை எப்படி அணுக போகிறது என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய அபாயமாக நமக்கு தெரிகிறதை அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்காகத்தான் இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசுவதற்கு எத்தனையோ அமைப்புகள் தயாராக இருக்கும் பொழுது இந்த சமூகத்தினுடைய களத்தில் இரவு பகலாக நின்றவர்கள், உறக்கத்தை இழந்தவர்கள், தன்னுடைய சந்தோஷத்தை இழந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள், பிறந்த குழந்தையை பார்க்க வராதவர்கள், பிறந்த குழந்தையினுடைய திருமணத்திற்கு தாமதமாக சென்றவர்கள் என்று இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் தான் இன்று இந்த பேனரிலே கீழே சிறைவாசத்திலே இருக்கக்கூடிய பலரை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த சட்டத்தின் வாயிலாக அநீதியாக சிறைக்குள்ளாகப்பட்டவர்களுக்காக பேசக்கூடிய ஒரு அரங்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது உண்மையாகவே நாம் இந்த அரங்கத்தை உருவாக்கியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். There is no one to speak about this matter. இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் களத்தில் நம்மோடு நின்றவர்கள், நமக்காக பேசியவர்கள், சமூகத்திற்காக தங்களை இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்மை விட அநீதி இழைக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இதை போன்ற கருப்பு சட்டங்கள், அல்லது இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை ஆழ்தூக்கி சட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த கருப்பு சட்டங்கள், ஆழ்தூக்கி சட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய நமக்கு புதிதல்ல. நாம் பொடாவை பார்த்திருக்கிறோம், தடாவை பார்த்திருக்கிறோம், தீவிரவாதத்தை தடுக்கிறோம் என்று சொல்லி இத்தகைய கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக மாறி மாறி, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, மாறி மாறி இந்த சட்டங்களை வலுவடைய செய்து
இன்று நீதிக்காக, இந்த சமூகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பிற்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் சிறையில் அடைப்பதற்கான மிக வலிமையான கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த UAPA சட்டம் இருக்கிறதே, இது 1967 உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட 1963 இது ஆரம்பமாகுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 1963 67 வரை அது உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இந்த சட்டம் இந்தியாவினுடைய உயிராக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மிக மிக முக்கியமான சட்டங்களுக்கு எதிராக இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதன் காரணமாகத்தான் 63 67 வரை இது உருவாக்கப்படாமல் இது தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்தது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எதையெல்லாம் நாம் மாற்ற முடியாது என்று வைத்திருக்கிறோமோ, பிரியாம்பிள் என்று வைத்திருக்கிறோமோ, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று வைத்திருக்கிறோமோ, அடிப்படை சுதந்திரம் என்று வைத்த சட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்கலாம் என்கின்ற ஒரு அமைப்பை இந்த சட்டத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் எல்லாம் பெருமையோடு இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் எதை நாம் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை சுதந்திரங்கள், ரைட் டு ஸ்பீச் என்று சொல்லக்கூடிய பேசுவதற்கான உரிமை. இன்று அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய இந்த UAPA சட்டத்தின் மூலமாக தன்னுடைய சுதந்திரமான கருத்தை ஒருவன் சொல்லுவதற்கான தடை நீடிக்கப்படுகிறது. இங்கே அடிப்படை கட்டமைப்பு தகர்க்கப்படுகிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சோடு சேர்த்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இங்கே பறிக்கப்படுகிறது. தன்னுடைய நியாயமான சுதந்திரத்தை, நியாயமான உணர்வை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இந்த சட்டத்தின் மூலமாக மறுக்கப்படுகிறது. என்னுடைய சிந்தனைக்கு, அரசமைப்புக்கு உட்பட்டு நான் ஒரு அமைப்பை உருவாக்குகிறேன் என்று சொன்னால் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு, இந்தியாவினுடைய மக்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அமைப்பை உருவாக்குவது என்னுடைய உரிமை. அப்படி உருவாக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்களை, அமைப்புகளை தடை செய்வதற்கு இந்த சட்டத்தை அவர்கள் இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்கனைசேஷன் மட்டுமல்ல, இன்று அமைப்புகள் மட்டுமல்ல, இந்த சட்டம் இன்று எந்த அளவு உபயோகிக்கப்படுகிறது என்று சொன்னால் அமைப்பு இயக்கங்களுக்கு எதிராக இந்த சட்டங்களை கொண்டு வந்தவர்கள் இன்று இந்த சட்டத்தின் வழியாக ஒரு தனிநபரின் மீதும் இந்த சட்டத்தை உபயோகப்படுத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை இன்று வலுவடைய செய்திருக்கிறார்கள். எத்தனை அமெண்ட்மென்ட்கள்! 1967 வந்த இந்த சட்டம் 2004 திருத்தப்படுகிறது என்று சொன்னால் வலுவூட்டப்படுகிறது. மீண்டும் 2008 வலுவூட்டப்படுகிறது, 12 வலுவூட்டப்படுகிறது, மீண்டும் வலுவூட்டப்படுகிறது. தடாவும் பொடாவும் வேண்டாம், அதுவெல்லாம் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, சுதந்திரமாக இந்த மண்ணிலே பேசக்கூடியவர்களுக்கு எதிரானது என்று சொல்லக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அந்த தடாவிலும் பொடாவிலும் என்ன உட்கூறுகள் இருந்ததோ, எதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்று சமூக செயற்பாட்டாளர்கள் போராடினார்களோ அந்த சட்டங்களை எல்லாம் பின்வாசல் வழியாக அமெண்ட்மென்ட் என்ற அடிப்படையிலே UAPA-விலே இணைத்திருக்கிறார்கள். அதற்கு தடாவே இருந்திருக்கலாம், பொடாவே இருந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய அளவிலே UAPA இருக்கிறது என்று சொன்னால் அந்த தடாவையும் பொடாவையும் இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று இவர்கள் சொல்லுவதற்கான காரணம் என்ன? அந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த அரங்கத்தில் இருந்து நான் சொல்லுகிறேன், நாம் உருவாக்கிய ஒன்றும் நம்மை விட்டு வைக்க போவதில்லை என்பதை அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய செயற்பாட்டாளர்கள் ஒன்று கூடி இத்தகைய நிகழ்வுகளை மக்களுக்காக எச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரங்கமாக இதை நாம் மாற்றியிருக்கின்றோம். எப்படிப்பட்ட சட்டங்கள்? UAPA சட்டத்தின் அடிப்படையிலே பஷீர் பாபா என்று சொல்லக்கூடிய ஒரு காஷ்மீரை சார்ந்த இளைஞர் கைது செய்யப்படுகிறார். அவர் எங்க இருக்கக்கூடியவர்? காஷ்மீரில் இருக்கக்கூடியவர். தன்னுடைய ஒரு மருத்துவத்திற்காக, கேன்சர் என்று நினைக்கிறேன், ஒரு மருத்துவத்திற்காக காஷ்மீரில் இருந்து குஜராத்திற்கு வருகிறார். அங்கே வந்த பஷீர் பாபாவை ஒரு தீவிரவாதி என்று சொல்லி UAPA சட்டத்தின் அடிப்படையிலே அவரை கைது செய்து
ஏறத்தாழ 11 ஆண்டுகள் நீதிமன்றத்திலே வழக்கு நடக்கிறது. 11 ஆண்டுகள் கழித்து பஷீர் பாபா நிரபராதி என்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்படுகிறார். பஷீர் பாபாவினுடைய இளமையை யார் கொடுப்பது? அவருடைய குடும்பத்திற்கான ஆறுதலை யார் கொடுப்பது? இழந்த காலங்களை எப்படி மீட்டு கொண்டு வருவது? இதுவெல்லாம் இருக்கட்டும், பஷீர் பாபாவினுடைய கண்ணியத்தை யார் மீட்டு கொடுப்பது? அவரின் மீது இருக்கக்கூடிய அந்த நல்லெண்ணத்தை யார் மீட்டு கொடுப்பது? அவரின் மீது படிந்த கரையை யார் துடைப்பது? இப்படி எத்தனையோ இளைஞர்கள் பொதுவாக சட்டத்தின் அடிப்படையிலே சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றவாளிகளுக்கான வாய்ப்புகளை அதிகம் தருவதுதான் சட்டம். சந்தேகம் நிரூபிக்க முடியவில்லை, குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவரை விடுதலை செய்வதுதான் சட்டம். இருந்தாலும் கூட UAPA எப்படி என்று சொன்னால், எனக்கு இவரை பிடிக்கவில்லை என்று சொன்னால், இந்த அமைப்பை பிடிக்கவில்லை என்று சொன்னால், இவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவர்களை முடக்குவதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம். நான் கூட சொல்லுவேன், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்பதை போன்று அன்லாஃபுல் லாஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்ற ஒரு ஆக்டை நாம் கொண்டு வர வேண்டும். இப்படி அநீதியாக யாரெல்லாம் கைது செய்யப்படுகிறார்களோ, 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சிறையில் இருந்து அவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்படுகிறார்களோ, இத்தனை ஆண்டு காலங்கள் இவர்கள் சிறையிலே கழித்ததற்கான காரணமாக இருந்தவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன புரோவிஷன்கள் இருக்கிறது? அவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய அளவு வானளாவிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அப்படி இந்த சட்டம் தான் யாரை நாடுகிறாரோ, யாரை பிடிக்கவில்லையோ, யாரை வேண்டுமோ அவர்களை முடக்குவதற்கான மிக ஆழமான கூறுகளை கொண்ட சட்டமாக இருக்கிறது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்லி காட்டுவார்கள். பொதுவாக சட்டத்திலே தன்னுடைய அந்த குற்றத்தை யார் சுமத்துகிறாரோ அவர்தான் அதை நிரூபிக்க வேண்டும். ஆனால் UAPA சட்டத்தில் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு யாருக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், யாரின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ அவர்தான் தான் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், இது எப்படி அரசியலமைப்பினுடைய அடிப்படை உரிமைகளுக்கு ஒத்துப்போகும் என்கின்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில் தான் இந்த UAPA-வை மத்திய அரசு இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்கினியவர்களே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு சேர்த்து இன்னொரு செய்தியும் நாம் பார்க்கின்றோம். இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்டின் மூலமாக இவர்கள் இந்தியாவிலே எதை சாதிக்க நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் 2 வகையான நிகழ்வுகளை இந்தியாவிலே கட்டமைப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒன்று கொலை செய்யப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள், காணாமல் போகப்படுகிறார்கள், இன்னொன்று மரணிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வை இந்தியாவிலே நாம் பார்க்கின்றோம். வழக்கறிஞர் தோழர் அண்ணன் கென்னடி அவர்கள் இதை போன்ற நபர்களுடைய அந்த கொலைகளுக்காகவும் அரங்கங்களிலே கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்கிறது என்று சொன்னால், உயிரோடு இருப்பவர்களை வித்தவுட் எ புல்லட் என்று சொல்லுவார்கள், ஒரு தோட்டா இல்லாமலே அவரை நடைப்பணமாக மாற்றுவதற்கான ஒரு கருப்பு சட்டம் தான் இந்த UAPA என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தோட்டாக்கள் தேவையில்லை, அவனுடைய இதயத்தை பார்த்து சுட தேவையில்லை, அவனை பேசாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய சிந்தனையை முழங்கடிக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய உணர்வுகளை அடக்க வேண்டும் என்று சொன்னால், அவனை கொலை செய்யாமலே அவனை இந்த சட்டத்தின் அடிப்படையில் நாம் அடைத்து விடுகிறோம் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அவன் செத்தால் எதற்கு சமமோ அதை அந்த பாசிச அரசு பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிவகைதான் இந்த சட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இப்படி சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த மண்ணிலே இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கும் போராடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இந்த மண்ணிலே இல்லை என்று சொன்னால், எந்த மூட நம்பிக்கைகளின் அடிப்படையிலே இந்தியாவை ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை நாடாக மாற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதாவும் RSS-உம் அவருடைய சித்தாந்தங்களும் இந்த நாட்டை நினைக்கிறார்களோ அதை நோக்கி நம்மை நகர்த்துவது அவர்களுக்கு மிகவும் எளிதான காரியம்.
அப்படி என்று சொன்னால் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையில் நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூக செயற்பாட்டிலே யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் கைது செய்யப்படும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்காக குரல் எழுப்புவது என்பது நமது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, மனிதனாக ஒரு மனித தன்மையின் அடிப்படையிலே நமது கடமை என்ற அடிப்படையில் இனி எவரும் இந்த சட்டத்தின் அடிப்படையிலே சிறைகளுக்கு செல்லக்கூடாது. சமூகத்திற்காக போராடியவர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக வஞ்சிக்கப்படக்கூடாது. 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களுடைய உரையை கேட்பதற்குத்தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். இந்த சட்டத்தினுடைய உட்கூறுகள் அனைத்தையும் சொல்லுவதற்காக இருக்கிறார்கள். மிகச்சிறந்த வழக்கறிஞர் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்றைய காலத்தினுடைய ஒரு பொக்கிஷம். 90 நாட்களில் இருந்து 180 நாட்களாக இன்று அந்த நாட்களை நீடித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே 90 நாட்களிலே நீங்கள் எந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஜாமீன் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த நிலையை மாற்றி 180 மாற்றி இருக்கிறார்கள். ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களாக விருப்பப்பட்டு விட்டால் விடலாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சங்கப்பரிவார் அரசிற்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உண்மையான போராளிகளை, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு போராடக்கூடியவர்களை, இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று போராடக்கூடிய போராளிகளை நீங்கள் கைது செய்து எந்த சிறையில் வைத்தாலும் அவர்கள் ஒருபோதும் சாவர்கர்களாக மாறப்போவதில்லை. நிச்சயமாக அவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் ஸ்டான் சுவாமிகளாக இருப்பார்கள். இந்த மண்ணிலே நீதிக்கான போராட்டத்தில் அவர்கள் உயிர் வேண்டுமானாலும் நீரலாமே தவிர இதில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் இன்று உடலினுடைய உபாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டான் சுவாமி நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அந்த கட்டத்தை எட்டுவதற்கான பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ட்ரோக்கிலே இருக்கிறார்கள், நீரிழிவு நோயிலே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய உயிர்களை வேண்டுமானாலும் இந்த மண்ணிற்காகவும் இந்த நாட்டிற்காகவும் கொடுப்பார்களே தவிர இந்த பாசிச அரசு எதை எதிர்பார்க்கிறதோ அதை ஒருபோதும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி இத்தகைய அழகான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா SDP கட்சியின் சார்பாக நன்றியை கூறி என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.